முதல் நான் வரை யாருமே மயக்கம். நான் காவலுக்கு மட்டுமில்லடி உன் கட்டிலுக்கும் ஆமா வந்திகா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னங்க சொல்லுங்க. இல்ல, உன்கிட்ட இப்ப நான் பேசவே இல்லை, சண்டை போட்டுட்டேன். என்ன பண்ணிருப்ப? இப்ப நான் பேசிட்டனால ஓகே, இல்லைன்னா பேசாமே இருந்தா என்ன பண்ணிருப்ப சொல்லு. என்ன பண்ணிருப்பேனா? ஒன்றும் பண்ணிருக்க மாட்டேன். அழுதுட்டு படுத்துக்கிட்டே இருப்பேன், சாப்பிடவே மாட்டேன். எத்தனை நாள் ஆனாலும் சாப்பிட மாட்டேன். இதாங்க நடந்திருக்கும். அடி பாவி, உண்மையா அவ சொல்ற? அவ்வளோ பிடிக்க மாட்டியா? பிடிக்காமையாங்க? ஆ, பிடிக்காம அவன் கழுத்தை நீட்டிருப்ப சொல்லுங்க. அதான் ஏன் என்ன அவ்வளோ பிடிக்கும் சொல்லு. அப்படி கேட்டா எப்படி பதில் சொல்றது? வாயில தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே தான். எப்படி பதில் சொல்ல வர்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. உங்க அம்மாவை எவ்வளோ பிடிக்கும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது அது சொல்லலாம் முடியாதுமா, உணர மட்டும்தான் முடியும். அதே மாதிரி தான் இந்த கேள்விக்கு பதிலும். உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு என்னால் சொல்லவே முடியாது. அதை வார்த்தையில் அளக்கவும் முடியாது, எதாலையுமே அளக்க முடியாது. அவ்வளோ பிடிக்கும் உங்களை. சரி, ஏன் பிடிக்கும் அதை சொல்லு. ஏன் பிடிக்கும்னா, எங்கள் அப்பா என்கிட்ட அவ்வளோவா பாசமாக பேசவே மாட்டார். எங்கள் சித்தி எப்பவுமே திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அப்புறம் என் மேலே பாசமும் காதலும் அதிகம் வச்சது நீங்கள் மட்டும்தாங்க. அதனால் இந்த உலகத்துல இப்போ யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க பேரை தான் சொல்லுவேன். அடிப்பாவி, அவ்வளோலாம் நான் ஒருத்தர் இல்லைம்மா. யார் சொன்னாங்க? என் புருஷன் கில்லி மாதிரி. நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தாண்டி இருக்கு. என் பொண்டாட்டி அழகி. சரி, என்ன எவ்வளோ பிடிக்கும்? எங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை எவ்வளோ பிடிக்குமா சொல்லட்டுமா? என்ன சொல்ல முடியுமா உங்களால? உன்னால சொல்ல முடியாதுனால என்னால சொல்ல முடியாத என்ன நான் சொல்லுவேனே. சரி ஓகே, என்னதான் சொல்றீங்கன்னு பார்க்கலாம், சொல்லுங்க. இந்த உலகத்துல கடல் இருக்குல்ல, கடல். ஆமா, கடல் இருக்குதான், அதுக்கு என்னப்ப? இருடி, நான் சொல்ல வர ஃபர்ஸ்ட் கேளு. சரி சாரி சாரி, சொல்லுங்க. கடல்ல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு யாராலையாச்சும் அளக்க முடியுமா சொல்லு. தண்ணி 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 நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லை, கடலுக்கு அளக்கவே முடியாது. ஏன்னா அது பரப்பளவு ரொம்ப பெருசு. இப்போ டேமு அணைக்கட்டெல்லாம் இது பண்ணுறாங்கன்னா அது வேற கணக்கு. இது அளக்க முடியாதே. அதே போலதான் என்னோட காதலையும் அன்பையும் உன்னை எவ்வளோ பிடிக்குங்கிறதையும் அளக்கவே முடியாது. நாளுக்கு நாள் அது கடல் அளவுக்கு உயர்ந்துட்டே போகுமே தவிர எனக்கு ஒரு நாள் குறையாது. என்னதான் திட்டினாலும் பிடிச்சாலும் உன் மேல இருக்க பாசம் என்னைக்குமே உன்னை விட்டு போகாது. அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். பரவாயில்லையேங்க, ரொம்ப அழகாக பேசி உங்கள் காதலை புரிய வச்சுட்டீங்க. அடிப்பாவி, அப்ப என் காதல் இவ்வளோ நாளும் உனக்கு புரியவே இல்லையா? புரிஞ்சுதுங்க. இருந்தாலும் என் அளவுக்கு உங்கள் காதல் இருக்காதுன்னு நினச்சா உங்கள் அளவுக்கு தான் என் காதல் இருக்காது போல. நான் சொல்கிறது சரிதானுங்க? அப்படியெல்லாம் இல்லடி. என்னதான் இருந்தாலும் உன் அளவுக்கு தான் என் காதல் வராது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பாரு, நான் பேசலையேன்னு சொல்லி சாப்பிடாம இருந்திருக்கேன். ஆனா உன்னை திட்டிட்டு நான் நல்லா சாப்பிட்டு போயிருக்கேன். இதுல நான் தானமா தோத்து போயிட்டேன். ஐயோ இங்கே பாருங்க, நான் வீட்டில் இருக்கேன், நீங்கள் வெளியே போய் வேலை செய்கிறீங்க. நான் சாப்பிடலனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை இல்லை. அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் அவந்திகா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னங்க? விடிய காத்தால கண்டிப்பா உனக்கு காட்டுறேன். அது என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இரு. என்னவா இருக்கும்? என்னவா இருக்குன்னு அவந்திகா மட்டும் இல்ல, உறவுகளே நீங்களும் கமெண்ட் பண்றீங்களா? என்ன சர்ப்ரைஸா இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்கன்னு நானும் பார்க்குறேன். எல்லாரும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க, பார்க்கலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. உறவுகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு அதையும் தான் பார்ப்போமே. மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணிடுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து அது என்ன சர்ப்ரைஸாக இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா உறவுகளே? சரி, என்னவா இருக்குன்னு நீ சொல்லு பார்க்கலாம். என்னவா இருக்கும்? என்னங்க, நாளைக்கு லீவ் போட்டு என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்களா? இல்ல. ஆமாம், அது எல்லாம் இருக்கட்டும். கல்யாணம் இவ்வளோ நாளாச்சு, ஒரு நாளாவது என்ன வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? அந்த ஹாஸ்பிட்டல் தவிர யோசிச்சு பாருங்க. அட ஆமா இல்லடி, சொன்ன அப்படி உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்ல. கூட்டிட்டு போறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமாம், எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாவே இருக்குங்க. அதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்க முடியாமல் போயிடுது. என்னடி டவுட்டு? நீங்கள் என்னதாங்க படிச்சிருக்கீங்க? ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுறீங்க, வயக்காட்டில் வேலை செய்கிறீங்க. என்னதான் படிச்சிருக்கீங்க? என் தங்கச்சி படிப்பாளடி. அவ படிக்கிறது என் காதுல வாங்கி வாங்கி ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும். நல்லா தெரியலனாலும் அரைக்குறையா தெரியுமா? உங்களை பார்த்தா அரைகுறையா தெரியுற மாதிரி தெரியலையே, நல்லாவே பேசுறீங்க. சரி, அதை விடு. வேற என்னவா இருக்கும் யோசிச்சு சொல்லு. நாளைக்கு அல்வாவும் பூவும் வாங்கி தரீங்களா? அடியே, எப்ப பாரு திங்கல இருக்காதடி. வேற ஏதாவது சொல்லு. போங்க, என்னன்னே தெரியல. பேசாம நீங்களே சொல்லிருங்க. வேண்டாம். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு, நாளைக்கு அதை சொல்லிடுறேன். ரொம்ப தாங்க சஸ்பென்ஸ் பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே, காத்திருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு சந்தோஷம் தான். நாளைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவேன். சரியாடி? சரி, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. தூங்கலான்னு சொல்ல வரீங்க அப்படிதானே? அந்த வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். நான் சொல்ல வந்தது அப்படியே உனக்கு புரியாது. நடிக்காதடி.
ம் புரிஞ்சா சரி. சரி பொண்டாட்டி, பேசி பேசி களைச்சு போச்சு. நம்ம இனி நம்ம இனி ரொமான்ஸ்ல இறங்குவோம், சரியா? உங்களை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாண்டி. அச்சோ அச்சோ. இவளை வேலைக்கு வர சொல்லி எம்பிட்டு நேரம் ஆச்சு. என்னதான் பண்ணி தொலைகிறாளோ. இவளை போய் வேலைக்கு வச்சா தப்பா போச்சு. சரி எப்படி வருவான்ற நம்பிக்கையில் சொன்னா இப்போ வரைக்கும் வரல. இதுக்கு மேலே வந்து நான் என்னதான் பண்ணுறது? ஷோ, பணம் மட்டும் வேணும்னா நல்லா கேட்குறாளுங்க. வேலைக்கு வரனா டிம்கி தராளுங்க. என்ன பண்ணுறது? ஊருக்குள்ள வேற யாராச்சும் இருந்தால் கூப்பிட்டாது விடணும். சரி பாப்போம். நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படி தான் பண்ணணும். என்னாச்சு செல்லம்? வெளியே நின்று ஏதோ கோபம் நிக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? காலங்காத்தாலே மூட்டுக்காவும்? ஒன்றும் இல்லைங்க, வேலையே செய்ய முடியல. அதுதான் ஒரு வேலைக்காரி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள 2-3 பேர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். ஒருத்தையும் வந்த பாடில்ல. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இனி நான் தான் போய் வேலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நீ சொல்லி வராம போயிட்டாங்களா? யாரு செல்லம் சொல்லு. அது பக்கத்து சரி தான் ஒரு 3 பேருக்கு சொல்லி வச்சிருக்கேன். ஒருத்தையும் வந்த பாடில்ல. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. பேசாமல் நானே போய் மெல்ல மெல்லமாக வேலையை பார்க்குறேன். எவ்வளவு தைரியம் தான் நீ சொல்லி ஒருத்தி வேலைக்கு வராம இருப்பா? நான் வேணா யாருன்னு சொல்லு, பிடிச்சி எடுத்துட்டு வர சொல்றேன். வேண்டாம் பிடிச்சிருந்துட்டீங்கன்னா மட்டும் அவளுக்கு வேணா வந்து வேலையை செய்யப்படுறாளுங்க. இஷ்டப்பட்டு வந்தாலும் செய்ய மாட்டாளுங்க. இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரணுமா? வேண்டாங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. சரி செல்லம், கொஞ்சம் வெளியே ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மெல்லமாக தான் சாப்பாடு செய்வேன், அவசரப்படாதீங்க. பரவாயில்ல, நீ பொறுமையா செய்யி, நான் கிளம்புறேன். சரிங்க. ஆமாம், இவருக்கு என்ன சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. செய்யறது நான் இல்லை, எல்லாம் என் தலையெழுத்து. சரி பார்ப்போம். நாள் வேற ரொம்ப தள்ளி போயிடுச்சு. ஐயோ, இன்னும் நான் செக்கப்புக்கு போகாமே இருக்கேன். என்ன எதுன்னு ஒன்றுமே தெரியல. ஆஸ்பத்திரிக்கு போகலான்னா கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த மனுஷன் வேற இப்படி பண்ணுறாரு. நான் என்ன தான் பண்ணுறது? கடவுளே, பெருசாக போய் மாட்டிக்கிட்டேனாட்டிருக்கு. பேசாமல் எங்காச்சும் வேலை கட்டி நம்மளே போகலான்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தால் சரிப்பட்டே வராது. இந்த ஊரில் நிறைய பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்குது. போய் எங்காவது வீட்டு வேலை கேட்டால் கூட இப்போ என்ன ஆச்சு? கிடைக்கிற வேலையை செஞ்சு ஏதோ நம்ம வயிற்று பிளப்ப பார்த்துக்கலாம். பத்தாததுக்கு வயிற்றுல வேற ஒரு புள்ள வந்துருச்சு. நான் வேற பார்க்காமையே இருக்கேன். ஐயோ, இனி புருஷன் இல்லாமல் புள்ள பார்த்துக்கிட்டா அதையும் இந்த ஊர் தப்பாக பேசுமே. இவன் இந்த ராசாத்தி தானே? ராசாத்தி, ஜமீன்தாரையா, வணக்கங்க ஐயா. என்ன ராசாத்தி வெளியே நின்றுட்டு இருக்கவ? ஆமா, நீ வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம வீட்டுல சும்மா தானே இருக்க? ஆமாங்க ஐயா. ஏங்க ஐயா கேட்குறீங்க? இல்லவுல, என் வீட்டுல என் பொண்டாட்டிக்கு ஒத்தாசிக்கு ஆளு வேணும், வீட்டு வேலை செய்யற மாதிரி. கொஞ்சம் நீ வர முடியுமா? ஐயா, அது வந்து என்ன பிள்ளை யோசிக்கிறா? ஏன் நீ நான் வெட்டி முடிக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்க? சும்மா தானே இருக்க, தண்டகல் தானே நீ, வரதுக்கு என்ன? ஐயா, வீட்டில் சும்மா தான் இருக்கேன். சரி, நீ சும்மா தானே இருக்க, என் வீட்டுல போய் வேலையை பாரு. கூலி வேணாலும் வாங்கிக்கலாம். வீட்டுல என் பொண்டாட்டி தனியா தான் இருப்பா, போய் வேலையை பாரு. சரிங்க ஐயா, நான் போகிறேன். இப்பயே போயிருக்கணும், புரிஞ்சுதா? ஏமாத்தலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். சரிங்க ஐயா, நான் போகிறேன். சரி, நான் சொன்னேன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். சரிங்க ஐயா, நான் சொல்லிடுறேன். சரி, நான் வரேன். சரிங்க ஐயா. சரி, நம்ம வேலைக்கே போயிடுவோம். இப்படி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ்பத்திரிக்கு வேற போகணும்ல, கிளம்புவோம். ராசாத்தி, புள்ளா, ராசாத்தி, புள்ளா, எங்கம்மா இருக்க? வீடு திறந்து கிடக்குது, ஆளை காணுமே. பக்கத்துல எங்காவது போயிருப்பாளோ? சரி, பார்க்கலாம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா கிளம்புவோம். இன்னைக்கு வேற அந்த பொம்பளை நம்மள வேலைக்கு வர சொன்னா, போலைன்னா விடவும் மாட்டா. கை நீட்டி காசு வேற நிறைய வாங்கியிருக்கோம். பேசாம போயே பார்ப்போம் என்னதான் சொல்றான்னு. இங்கே இருந்து நம்ம என்ன பண்றது? கடவுளே, நானே போய் முதல்ல வயலில் சிக்கிக்கிட்டேன். சரி, கிளம்புவோம். எங்க காலத்தாலே கிளம்பி போறாளே, விளங்காம போனவ. இருந்த ரேஷன் கடைக்கு அனுப்பலான்னு பார்த்தேன். வீட்டில் சும்மா உட்காரவும் தானே தின்னுபட்டு இருக்க உங்களை சண்டையை முட்டி விட்றா. இப்படியே விட்டு அவளை சரி வராது. பிடிக்கலான்னு பார்த்தா ஓடுறாளே. சரி பார்க்கலாம். தாலி பிரித்து கோக்க வேற அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வரணும். நம்ம வேற அந்த சொல்லி பார்க்கணும். இந்த சனியை அப்புறம் பார்த்துக்குவோம். முதல்ல அங்கே போய் பேசிட்டு வருவோம். எம்மாடி அவந்தியா? மாடி அத்தா, என்னத்தா கூப்பிட்டீங்க? இது பாருமா, நான் துளசி வீட்டுக்கு போய் தாலி பிரித்து கோக்க பற்றி பேசிட்டு வரலான் இருக்கேன். நீயும் வரியா? இல்லத்தான், சாப்பாடு வேற அவருக்கு போட்டு கொடுக்கணும், வயக்காட்டுக்கு கொண்டு போகணும். அதான் யோசனையாக இருக்குது. அட ஆமாம்ல, ஆக்சுவலாக இருக்க விஷயத்தையே நான் மறந்துட்டேனே. அவன் இன்னும் கிளம்பலையாம்மா? இல்லத்தா, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. சரிம்மா, அப்படின்னா சரியா வராது. நானே போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டிலேருந்து அவனை பார்த்துக்கோ. சரிங்கத்தா, அப்போ நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. சரிம்மா. இப்போ போய் பேசினா தான் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு வைக்கலாமா உனக்கு வைக்கலாமான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, அவங்க மாமியார் கருத்தையும் கேட்போம். சரிங்கத்தா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே பண்ணுங்க. யாருக்கு ஃபஸ்ட்டு வச்சா என்ன? நீ சொல்கிறது சரிதாம்மா. இருந்தாலும் சில ஊருப்பட்டது ஆகும். எல்லாம் ஒரே இதாக வச்சு முடிச்சிடலான்னா இவன் ஒத்து வர மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் போய் சொல்லிவிட்டு என்ன எதுன்னு கேட்டு வரேன். நீ வீட்டை பார்த்துக்கோ.
சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரிம்மா, வரேன். சரிங்க அத்தை. என்னதான் இருக்கும் இவர் ஒரு சர்ப்ரைஸ்ன்னாரு, அது வேற என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டுபிடிக்கணும் என்னவா இருக்குன்னு. சரி, உள்ளே போகலாம். அவர் வேற தூங்கிட்டு இருப்பார்ல, போய் கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அச்சச்சோ, பார்க்கவே சின்ன குழந்தை மாதிரி பாவமாக தூங்கிட்டு இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பாவம் தூங்கட்டும். செல்ல குட்டி, தூங்கு தூங்கு. உங்களை மாதிரி குட்டி அகிலனை நான் எப்போ பார்க்க போகிறேன்? ஏன் அகிலனை தான் பார்க்கணுமா? அகிலா வரந்தா உனக்கு பிடிக்காதா? என்னங்க, எந்திரிச்சிட்டிங்களா? நான் அப்பயே எந்திரிச்சிட்டேன். என்ன பண்றேன்னா பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் இதுக்கு கண்ணை முடிப்படுத்திருக்கீங்களா? இல்ல பண்ணாட்டி, நீ நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் பண்றேன்னு டெஸ்ட் பண்ணதான். அப்படின்னா எந்திரிங்க, நேரம் ஆயிடுச்சு, கிளம்புவீங்களா? என்னடி காலையில டோஸ் கொடுக்கவே இல்லை, ஓடி பொண்டாட்டி. காலையில் டோஸ் இல்லை, ஒரு டோஸ் இல்லை. ஒழுங்கா எந்திரிச்சு வேலைக்கு கிளம்புங்க. ஆளை பார்த்தீங்களா? காலங்கத்தில் உங்களுக்கு வேலை என்ன? போங்க, நான்லாம் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சா என்னடி, இன்னொரு டைம் குளிக்கலாம். இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன், எந்திரிச்சு வாங்க. சரி, டைம் எவ்வளோ? டைம் 8:30 ஆச்சுங்க. ஐயோ, அவ்வளோ நேரம் ஆச்சா? இன்னைக்கு மூட்டை தவிர ஆளுங்க வருவாங்க. சரி, நீ போ, நான் வரேன். ஐயோ, ராதா. என்னங்க? ராதா, நீ எங்கடி இங்க? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், இங்கே என்ன எவ்வளோ ஒரு வீட்டில் நீ உட்காந்துட்டு இருக்க வாசல்ல? இங்கே எதுக்கு வந்த? அது வந்துமா. என்னங்க வாயெல்லாம் வளருது? ஒன்றும் இல்லை ராதா, தலை சுற்றி ஒரு மாதிரி விடன்னு வந்தது, மயக்கம் வர மாதிரி. அதான் இந்த வாசல்ல யாரும் இல்லைன்னு உட்காந்தேன். நீ கரெக்டாக வந்துட்டடி. என்னாச்சு? நல்லா தானே இருந்தீங்க, காலையில் கூட தூங்கிட்டு இருந்தீங்கன்னு நான் வந்தேன். கடைசியில் பார்த்தா எனக்கு முன்னாடி இங்கே இருந்து கொண்டிருக்கீங்க. அதுக்கு ஒழுங்கா வீட்டிலே இருக்க வேண்டியதானே? இல்லைம்மா, கடைக்கு போகலான்னு தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. நான் மெதுவாக வீட்டுக்கு போகிறேன். ஆமா, நீ எங்கே போகிற? இந்த சைடு? இந்த பக்கத்தில் ஒரு அக்கா வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டிருந்தாங்க, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன ராதா, வீட்டு வேலைக்குன்ட்டு சொல்ற? ஏன் ராதா, இந்த வீட்டில் நல்லா தானே இருக்கும், அப்புறம் என்ன? நான் வேற ஏதாவது சொல்லியிருப்பேன். நாம ஒருத்தங்க வீட்டில் உட்காந்து சும்மா சோறு தின்ட்டு இருக்கோம். நாளைக்கு வெளியே போன்னு சொன்னா நம்ம கையில் 4 காசு இல்லை. என்ன பண்ணலான்னு இருக்க? என்ன பண்றது ராதா, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது சொல்லு. அடிக்காத, வீட்டில் இருக்கும்போது நல்லா தான் இருந்த, இன்னும் இங்கே வந்து நாடகம் போட்டுருக்க. என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன நீ நம்ப மாட்டியா ராதா? என் உடம்பு உண்மையிலுமே சரியில்லை. நான் எங்காவது போய் வேலை தேடணும். வாயில சொல்றே தவிர ஒன்றும் செயல்படுத்தின பாடில்ல. என்னமோ பண்ணு. சரி, வீட்டுக்கு போ, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி ராதா. அப்பாடா, ஒரு வழியா அவகிட்ட இருந்து இன்னைக்கு சமாளிச்சாச்சு. சாமி, இன்னொரு டைம் இவ கண்ட படவே கூடாது. அதுவும் இந்த வீடு, இங்கதான் ராசாத்தி இருக்கிற வீடு. இவ கண்ணில் பட்டுது, சோழி சுத்தம். சரி, வீட்டுக்கு போவோம். ராசாத்தி எங்க போய் திறந்தானே தெரியல, கிளம்பிடுவோம். யார் அது? ஏதோ ஒரு பொம்பளை இங்கே வரா. நம்ம வீட்டுக்கு வராளா இல்லை ரோட்ல போறாளா? ஒன்றும் தெரியலையே. அம்மா வணக்கம்மா. வணக்கம்லாம் சொல்றது இருக்கட்டும், யார் நீ முதல்ல? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, சமீந்தார் ஐயா தான் வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு போனாரு. போகிற வழியில தான் என் வீடு. இப்போதான்மா சொல்லிட்டு போனாரு, உங்ககிட்ட வந்து கேட்க சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். ஐயா சொன்னாரா? ஆமாம், இப்போதான் போனாரு. நீ அவர் சொல்லி தான் வந்தியா? ஆமாம்மா, ஐயா சொல்லி தான் வந்தேன். நான் பக்கத்து தெருவில் தான் இருக்கேன். அப்படியா? ஆமாம், வீட்டு வேலைக்கு தான் 4-5 பேர்ட்ட சொல்லி வச்சா ஒருத்தையும் காணோம். நீ மட்டும்தான் வந்திருக்க. சரி பாப்போம். ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? இல்லைம்மா, கல்யாணம்லாம் இன்னும் ஆகலை. கல்யாணம் ஆகலைன்னு அப்புறம் எப்படி நீ இந்த வீட்டில் தனியாக இருக்க? உங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லைம்மா, நான் ஒத்த கட்டை தான், தனியாக தான் இருக்கேன். பக்கத்து தெருவில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கேன். என்னம்மா வளர்ற? இந்த காலத்தில் அம்மா அப்பா கூடயும் அண்ணன் தம்பி கூட இருக்க வழியிலே விட்டு வைக்கிறதில்ல. நீ என்னன்னா ஒண்டிக்கிட்டையா இருக்கங்கிற? எப்படி இந்த ஊருக்காரன்ட்டு தப்பிக்க போறீன்னு எனக்கு தெரியல. உண்மையை சொன்னால் வேலை கிடைக்காம போயிடும். வேண்டாம் வேண்டாம், நாம எல்லாத்தையும் மறைச்சிருவோம். அதனால என்னம்மா, நான் ஒரு அனாதை, எனக்குன்னு யாரும் இல்லை. சரி சரி, உள்ளவா. ஆமாம், உனக்கு சமைக்க தெரியுமா? நல்லா சமைப்பம்மா. பரவாயில்லையே, சமைக்க தெரியுமா உனக்கு? அப்படின்னா நீ பேசாமல் சமையல் வேலையை பார்த்துக்கோ. சரிங்கம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே நான் செய்கிறேன். சரி, இன்னொருத்தி வரேன்ருக்கா, பார்க்குறேன். சரிங்கம்மா, நான் போய் அப்போ சமைக்கட்டுங்களா? என்ன சமைக்கட்டும்னு சொல்லுங்க. பாருமா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு உன்னால் என்ன சமைக்க முடியுமா சமை. எனக்கு எந்த கவலை இல்லை, ஆனால் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். செஞ்சிருவோம்மா, கவலைப்படாதீங்க, நான் 10 நிமிஷம் ரெடி பண்ணிடுவேன். சரி, அப்போ உள்ளே போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. ஓஹோ, இந்த எடுபட்ட சிரிக்கி கொண்ட கறி இப்போ தான் வரா. எங்கே போய் சுற்றிட்டு வந்து தொலைஞ்சான்னு தெரியல. வான நேரமாக வந்தால் தானே ஆகும். அம்மா வணக்கம்மா, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏண்டி, உன்னை நான் எப்போ வர சொன்னேன்? நான் மட்டும் வரலையும் நீ தந்த கற்றுக்கத்தினியே. முதல்ல நீ ஒழுங்காக கரெக்ட் டைமுக்கு வரியா? இல்லைம்மா, வரலையே, புருஷனை பற்றி பேசிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா, வேலை செய்யதானு கூப்பிட்டீங்க, என்ன வேலைன்னு சொல்லுங்க, செய்கிறேன். ஆமாம், நல்லா வந்தப்போ இப்போதான் ஒருத்தி வேலைக்கு சேர்த்துனேன். இனி இப்போ நீ வந்திருக்க. என்னம்மா சொல்கிறீங்க? அப்போ எனக்கு வேலை இல்லையா? அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பட்டுங்களா? இரு, உனக்கு என்ன அவசரப்பா? உனக்கு வேலை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அந்த பொண்ணை சமைக்க சொல்லியிருக்கேன். நீ என்ன பண்ணுற? வீட்டுக்குள்ளே கூட்டுறது, துடைக்கிறது, கழுவுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் உன்னோட வேலை, புரிஞ்சுதா? இனிமேல் நீ தான் அதெல்லாம் பண்ணணும். அடிப்பாவி, கடைசியில் எடுப்படி வேலை பார்க்க தான் நம்ம வந்துக்கோமா? என்ன முணுமுணுப்பே? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேலையெல்லாம் நான் செய்கிறேன். சரி, அவள் உள்ள சமைச்சிட்டுப்பா, நீ போய் அவளுக்கு ஏதாவது ஒத்தாசிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா ஹெல்ப் பண்ணு போ. சரிங்கம்மா, சீக்கிரம் 2 பேர் சேர்ந்து வேலையெல்லாம் முடிச்சு வைங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்.
சரிங்கம்மா நீங்கள் போங்க, நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். என்ன அந்த வீட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்டாக நியூஸ் இருக்கா? இப்போதைக்கு ஒன்றும் இல்லைம்மா, இருந்தால் நானே சொல்கிறேன். இரு உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுன்ட்டு இருந்தேன். சொல்லுங்கம்மா. உனக்கு கல்யாணம் ஆகி புருஷா இருக்கா? இருக்காருமா. ஏன் கேட்குறேன்னா, வர வெளியில் புருஷனை பற்றி பேசிட்டு இருந்தேன்னு சொன்னியே, அதான் கேட்குறேன். ஆமாம், உனக்கு குழந்தை இருக்கா? அது வந்துமா, என்ன குழந்தை இருக்கா இல்லையா அதானே கேட்டேன். இருக்கு இல்லைன்னு சொல்ல, இப்படி எடுத்துட்டு இருக்க. குழந்தை இல்லைம்மா. உனக்கு எத்தனை வயசு இருக்கும்? 35 ஆச்சுமா. எனக்கு குழந்தை இல்லை. 35 வயசு ஆச்சுங்கிற, குழந்தை இல்லைங்கிற. உனக்கு குறையா இல்லை உன் புருஷனுக்கு குறையா? உடம்புல ஏதாவது கேட்டு இருந்தால் தானே குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் 2 பேத்துக்கு அப்படி என்னதான் கேட்டு இருக்கு? என்னம்மா இப்படி பேசுறீங்க? குழந்தை இல்லைங்கிற விஷயத்த இப்படி குத்தி காட்டுறீங்களே. அம்மா கொட்டக்கை, உன்ட்ட ஒன்று கேட்குறேன். நான் கேட்டோன்னு உனக்கு இவ்வளோ கோவம் வருதே. இந்த ஊர் உலகத்தில் இருக்கவங்களெல்லாம் எனக்கு முன்னாடி என்னென்னமோ கெட்டிருப்பாளுங்க. உன் காது படவே கெட்டிருப்பாளுங்க. அதை விட நான் கேட்டுட்டேன். நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தாம்மா. எல்லாரும் இது வரைக்கும் எத்தனையோ பேசியிருக்காங்க. அதை தாண்டி ஒன்றும் பெருசில்லை நீங்கள் பேசுனது. என் தலைவிதி, குழந்தை இல்லை. என்ன பண்ணுறது? பாவனவன் தான் குழந்தை பிறக்காதும்பாங்க. இப்படி என்ன பாவத்தை நீயும் புருஷனும் பண்ணி தொலைஞ்சிக்கலாம். அதான் இப்படி சீரழிறீங்க. சரி, உங்கள் கதை எனக்கு எதுக்கு? உள்ளே போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. ஆமாம், ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப் பண்ணலாம்ல? பார்க்கணுமா? அந்த அளவுக்கு வசதி இல்லை. அப்போ இப்படியே கடங்க. வசதி இருக்கவங்கள குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா நீ இப்படியே கடை. உனக்கு அதுதான் நல்லது. போப்போ போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. 35 வயசாச்சு. இதுக்கு மேலே நீ இவளுக்கு எங்கே குழந்தை பிறக்கும்? அவ்வளோதான், கிளவி வயசாக தொட்டுட்டா. குழந்தை இனியெல்லாம் பிறக்காது. நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம்.